6 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 35 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. ரஷ்யா ஹெவியான அட்டாக் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல பண்ணாங்க இல்லையா? ஸோ அதோட இழப்பு கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேரமாக இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஹெவியான ஸ்ட்ரைக் ரஷ்யா உக்ரைன் மேல பண்ணியிருந்துக்கிறாங்க. இதுல உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே தாக்கி இழப்புகள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லயும் சில அனலிஸ்ட் வந்து கண்ணோட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ இது போல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இதனால உக்ரைனோட 3 பகுதி கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக்கல் கிரிட்ல இருந்து கட் ஆஃப் ஆயிருக்கு. கரண்ட் சப்ளையே கொடுக்க முடியல. டொனஸ்க் பகுதி, கீவ், ஒடசா, ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டா கரண்டே இல்லாம இருந்திருக்கு அப்படிங்கிறதோட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது நம்ம அந்த டைம்லயே அட்டாக் பண்ணும்போது கரண்ட் போற மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் பார்த்திருப்போம். ஸோ ஹெவியான இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல எஸ்கலேஷன். இன்னொன்னு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஜாப்ரோசியால இருக்கு இல்லையா? இப்பதான் சீஸ்ஃபயர் போட்டு அதை வந்து ரஷ்ய தரப்பு வந்து ரெடி பண்ணாங்க. 6 மாசமா கரண்ட் இல்லாம இருந்துச்சு. இப்பதான் ஒரு லைனை ரெடி பண்ணிட்டு 2வது லைன் ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்பவும் ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு வரக்கூடிய அந்த மெயின் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி கட் ஆஃப் ஆயிருக்கு. இதனால ஜென்ரேட்டர், பேக்கப் ஜென்ரேட்டர் இது போல விஷயத்துல தான் அந்த ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் அது இது போல கரண்ட் கரெக்டா வரல அப்படின்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் கூலிங்லயே வச்சுக்கணும். ஸோ அந்த கூலண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளைல வெடிச்சிடும் அந்த பவர் பிளான்ட். ஸோ இதனால அந்த ஏரியா கருங்கடல், ரொமேனியா, மால்டோவா, ஹங்கேரி, ஸோ இந்த பகுதிகளுக்குலாம் ஆபத்து அதிகம். ஸோ அதனாலதான் உக்ரைனுக்கு அழுத்தங்கள் கொடுத்து சீஸ் ஃபயர் போடுங்க அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா ரஷ்யா போராடிக்கிட்டு இருக்காங்க. மெயின் லைன் வந்து பாத்தீங்கன்னா வருமா இல்ல வந்து வந்து கட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. கம்ப்ளீட்டா ரெடி ஆகிற வரைக்கும் சீஸ் ஃபயர் தான். ஸோ ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல இதுக்கப்புறம் உக்ரைன் தாக்குதல் பண்ணுவாங்களா இல்ல பண்ணா அது பெருமளவு சிக்கலாகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம். இப்போதைக்கு அது சேஃபா தான் இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா ஒன்ஸ் இது ஏதாவது எஸ்குபிஸ்கா ஆச்சுன்னா பெருமளவில் எஸ்கலேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி இந்த பவர் பிளான்ட்டை வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. யூரோப்புக்கு இது ஒரு டைம் பாம் மாதிரி தான். இப்போ இப்படி இருக்க நிலைமையில தான் உக்ரைன்ல ஊழல். இந்த ஊழல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராகவேவா, அதுவும் சில இடங்கள்ல ப்ரொடெஸ்ட்லாம் நடந்ததா சொல்லப்பட்டுட்டு வருது உக்ரைன்ல. மீடியா கதர்னு செய்திகள் பார்க்க முடியுது. இதுல என்னன்னா ஆண்ட்ரி எமார்க் அவர்கள் பிரசிடென்ட் ஆபீஸோட ஹெட் இருக்கிறார் இல்லையா? அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, என்ன சொல்றீங்க, ஜெலன்ஸ்கி அவர்கள், விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவர் பியூரான பர்சனுங்க. அவர்லாம் இன்வால்வ் ஆகல இந்த கரப்ஷன்ல, எந்த கனெக்ஷன் இல்லைங்கிறேன். எந்த ஸ்கீம்லயும் அவர் வந்து இல்ல, இதுல எல்லாம் இல்ல. அது இந்த எனர்ஜி செக்டார்ல எல்லாம் இல்ல. ஏன்னா இப்ப திரும்பியும் இந்த பிரைபரி வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் இது எப்படி ரிசைன் பண்ணாங்களோ அதே போல அவங்களையும் டெர்மினேட் பண்றதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். உக்ரைன்ல ஏகப்பட்ட ஊழல் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருந்தோம். இந்த பேக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சு போயிருது. அதெல்லாம் வந்து துருக்கியில இருந்து சீப்பான ரேட்டுக்கு அதிகமான காசு கொடுத்து வாங்குற மாதிரியான பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இன்டர்நெட்ல பார்த்தாலே கம்மியான காசு தான். ஆனா உக்ரைனுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அது ஹெவியான காசா இருக்கு. இந்த ஜாக்கெட்டு, பேகு, தூங்குற பெட்டு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காத்து ஊதி பெட்டு ஃபில் பண்ணிக்குவாங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்துலயும் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது மீடியாக்கள்ல பெருமளவுல பேசி ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்ல. இதுல என்னன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரு, அவர் ஊழலுக்கு எதிராக சண்டை பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா அவர் அதுல இன்வால்வ் ஆயிருப்பாரான்னு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படினால ஆண்ட்ரி எமார்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு, வீர மிகுந்த ஸ்பீச் அவர் தப்பு வந்திருக்கு. தலைவரே, உங்க பேரும் அதுல அடிபடுது தலைவரே அப்படிங்கிறது போல பலனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆண்ட்ரி எமார்க் அவர்களோட சொந்தக்காரர்கள். அவர்களோட பேர்ல ஊழல்கள் நடக்குது அப்படிங்கிறது போல. அதுவும் இல்லாம மிந்திச் அவர்களே ஒரு ஸ்கிராப் கோட்டு, அதாவது பலியாடு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் சிக்க வேண்டியது, அதுக்கு பதிலா மிந்திச் அவர்கள் ஒரு ஸ்கிராப் கோட் அப்படின்னா பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க உக்ரைன்ல. அது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு அமெரிக்காவோட அரசாங்கம், டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் இருக்கே, உக்ரைனியர்களையும் திருப்பி டிபோர்ட் பண்ணிடலாமா, 80 பேர்த்த முதல்ல பண்ணிடலாம் அப்படிங்கிறதோட யோசனையில இருக்கிறாங்களாமா. வாங்க வாங்க, வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். மற்ற நாடுகள்லாம் வந்து பண்ண எதிர்ப்பு தெரிவிச்சாலும் கொடுங்க எவ்வளவு பேர்த்து வேணா கொடுங்க, உங்க நாட்டுல வேண்டாதவங்களே அனுப்பி விடுங்க, நாங்களே வச்சுக்கோம் அப்படிங்கிற வாங்கினாலும் ஆச்சரியப்பதற்குல, சந்தோஷமா வாங்கிக்குவாங்க உக்ரைன் அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. ஆட்கள் வேணும் இல்லையா? அப்படியே விமானம் வந்து இறங்கணும்னே பொடி பிரண்ட் எனக்கு போ 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 அப்படிங்கிறது போல பிடிச்சுக்கொண்டே விட்டுறலாம் இல்லையா? ரொம்ப அதிக அளவுல தேவை. ஸோ அதனால இதுக்கப்புறம் எல்லாரும் உக்ரைனியன்ஸை பிடிச்சிட்டு வந்து உக்ரைனுக்கே விட்டுருவாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. வேற நாட்டுக்கு தப்பிச்சு போனவங்க எல்லாம். ஏன்னா 22 வயசு 18 வயசுங்கிறாங்க.
எல்லாத்தையும் புடிச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் என்ன நிலைப்பாடுகள் எடுக்க போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி UNGA. இதுக்கு வந்து எல்லா நாட்டுக்கும் ஒரு ஓட்டு தான், வீட்டோலாம் கிடையாது. இந்த காரணத்தினால இதுல ரெசல்யூஷன் வருது அப்படின்னா மெஜாரிட்டியின் அடிப்படையில பாஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற முடிவுகள் வரும். இதுல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க, நியோ நாசிசம். நாசிசம்ங்கிறது ஹிட்லர் அவர்களோட பின்பற்றக்கூடிய ஒரு இது. அந்த ஃபார்மேட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியோ நாசிஸ்ன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு வேணும், அவங்கள எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கணும், இது ஒரு டெரரிசம் மாதிரி அப்படிங்கிறது போல. எப்படி அமெரிக்கா நார்கோ டெரரிசம்ங்கிறாங்களோ அது போல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா நியோநாசிசம் டெரரிசம். ஏன்னா இவங்க வந்து ரஷ்யா வந்து அடிச்சிருக்காங்க இல்லையா, சித்திரவதைகள் பண்ணாங்க, ஏகப்பட்ட நாடுகள் பாதிப்படைச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால ரஷ்யா தரப்பு வந்து நியாயமா கேட்டுக்கிறாங்க. இதுக்கு 114 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆம் ரஷ்யா சண்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது போல ஓட்டுகள் போட்டிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி, இந்த வேர்ல்டோட மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா காமிச்சிருக்காங்க UNGA-ல. இதுல 52 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்டா ஓட்டு போட்டிருக்காங்க, அமெரிக்கா உட்பட. அமெரிக்காவோட நட்பு நாடுகள் பேக்கிஸ் அப்படிங்கிற வச்சுக்கலாமா. ஸோ அமெரிக்காவோட நட்பு நாடுகள் 52 பேர் வந்து பார்த்தா எகெயின்ஸ்டா போட்டுருக்காங்க. ஸோ ரஷ்யா வெர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிறதுல எத்தனை நாடுகள் ரஷ்யா சைட்ல எத்தனை நாடுகள் அமெரிக்கா சைட்ல அப்படிங்கிறது இந்த UNGA-ல வச்சு மாசு காமிச்சிக்கிறாங்க. ஸோ இது ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து உக்ரைன்ல செய்யறது மிலிட்டரி ஆபரேஷன் கிடையாது. UNGA-ல பர்மிஷன் வாங்கி உலக நாடுகள் கிட்ட சாட்சிகள் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்களை வாங்கி இப்போ ரஷ்யா வந்து போராடிட்டு இருக்காங்க. நியோ நாசிஸை எதிர்த்து நாங்க உக்ரைனை சண்டை பிடிக்கிறோம் அப்படிங்கிறது போல சொல்லி அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இதுல 12 நபர்கள் அப்ஸ்டைன் ஆயிருக்காங்க. எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, எங்களை ஆள விட்டுருங்கப்பா அப்படிங்கிற 12 நபர்கள் அப்ஸ்டைன் ஆயிருக்காங்க. சோ ரஷ்யா மாச காமிச்சிருக்காங்க UNGA-ல மாற்றுக்கிறது. சோ இது போல ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனை அப்படியே எஸ்கலேஷன் ஆயிட்டு இருக்கும்போது தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருதரப்புலையும் நடக்குது. இதுல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனா தான் இருக்கு. ஏன்னா இப்ப திரும்ப FSB வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத நடவடிக்கையை நாங்க ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வருது. அதுவும் டாப் அபிஷியல் ராணுவத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபரை ஒரு கிரேவியார்டு சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுல வந்து ஒரு ஃப்ளவர் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை வச்சு பிளான் பண்ணி ரெடியா வச்சிருந்துக்கிறாங்க. ஸோ நல்ல வேலையா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிமெண்ட்ரி மயானம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி இருந்துக்கிறாங்க. ஹிடன் கேமராலாம் வச்சு ஏதோ மாட்டிட்டாங்க, தப்பிச்சதுனால பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஒரு மிக முக்கிய தலைவர் ரஷ்யால இழந்திருப்பாங்க அப்படிங்கிறதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது ரஷ்யாக்குள்ள ட்ரை நடந்துகிட்டே தான் இருக்கு. அது FSB முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறாங்க. இதுல என்னன்னா ஒரு வீடியோலாம் வருது, அதெல்லாம் பார்க்க முடியல. பட் ஆனா அது இமேஜ் மட்டும் நான் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த மைன் மட்டும் பாத்துக்கோங்க. இது என்னன்னா ரஷ்யாக்குள்ள வந்து பணம் இருக்கு இல்லையா, ரூபல்ஸ், அவங்க வந்து ரூபல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதை சுத்தி கீழே போடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ரஷ்யாக்குள்ள கிடக்குதான் சில பகுதிகளில். அதுவும் குறிப்பா மாஸ்கோலியே வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல்லே கிடக்குதான். இப்ப அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்க சும்மா காசு கீழே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குமிஞ்சு எடுப்போம் இல்லையா. வெடிச்சதுன்னா வெடிச்சிருது, ஏன்னா அதெல்லாம் வந்து மைன். இந்த அமெரிக்கா, இந்த ரஷ்யா, இந்த கன்னி வெடிகள்லாம் எவ்வளவு குட்டி குட்டி கன்னி வெடிகள் உக்ரைன் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத ரஷ்யா கொடுக்குறாங்கன்றதை நம்ம களத்துல பயன்படுத்தலா பார்த்திருப்போம். இந்த கல்லு மாதிரியே இருக்கும், புல்லு கட்டாட்டியே இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துருவோம். இப்போ ரஷ்யாக்குள்ள அதுவும் கேபிட்டல் மாஸ்கோல இது போல ஒரு கன்னி வெடிகள் இருக்கு. இது வந்து ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தெரியாம போயிருக்கும், வெடிச்சிரும், அவங்க அம்மா தடுப்பாங்க. பட் போல பல வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க வந்து அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இது போல யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. இது மாறிக்கிட்டே இருக்கும், முட்டாய் இருக்கும். இது போல தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா நிறைய நடக்கதான் செய்யும். இது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் வச்சு கண்ணி வெடிங்கிறது இப்ப ரஷ்யால அதிகமா இருக்கு. இந்த பேங்க் நோட் அப்படியே ஃபோல்டு பண்ணி கீழே போடுற மாதிரி போட்டிருக்காங்க, அது வெடிக்குது. அதுவும் இந்த கரஷ்னோகிராஸ்ல அதிகமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது போல வச்சு கை போயிருச்சு, விரல் போயிருச்சு அப்படிங்கிற கேசஸ் அதிகமா வந்து பண்ணா ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே உலகம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா தீவிரவாதிகள் உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆனாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் ரஷ்யாக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலை மதிச்சு 4 பேருக்கு யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கணும் நம்பிக்கையில் இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும் நம்பிக்கையில் அடுத்த சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.